அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்னைக்கு பேச போகிற தலைப்பு என்னன்னா, நோன்பு முறியக்கூடிய விஷயங்கள். நோன்பு வந்து நம்ம இதெல்லாம் பண்ணால் நோன்பு முறிஞ்சிடும், நம்ம இதெல்லாம் பண்ணால் நோன்பு முறியாது அப்படிங்கிறத நான் பற்றி இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, நம்ம வந்து மறதியில் நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நோன்பு முறியாது. இதே நம்ம சாப்பிடணும், அது நம்ம சாப்பிட்டே தீரணும் அப்படிங்கிற நம்ம ஒரு எண்ணத்துலேருந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது நோன்பு முறிஞ்சிடும். ரெண்டாவது ஒன்று என்னென்னா, நம்ம வந்து வாமிட் எடுக்கிறது. நம்மளுக்கு முடியலை, நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வாமிட் எடுத்துட்டோம்னா அது பரவாயில்லை, அது நோன்பு பிடிக்கலாம். இதே நம்ம வேணுக்குன்னே நான் நோன்பு பிடிச்சி நான் வாமிட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாமிட் எடுத்து உள்ள கைவிட்டு வாமிட் எடுக்கிறது, இது எல்லாமே நோன்பு முறியக்கூடிய ஒரு விஷயம். மூணாவது என்னென்னா, ஒழுக்க முறைகள். இப்போ நம்ம நோன்பு பிடிச்சிருக்கும் போது நோன்பு வெறும் பசி அதுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஒருத்தவங்களை பற்றி புறம் பேசக்கூடாது, ஒருத்தவங்களை பற்றி நம்ம கெட்ட விதமாக நம்ம நினைக்கக்கூடாது, தவறான விஷயங்களுக்கு நம்ம அதில் ஈடுபடக்கூடாது. இது எல்லாமே பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நோன்பு முறிஞ்சிடும். நாலாவது ஒன்று என்னென்னா, நம்ம ஊசி இதெல்லாம் நம்ம உடலில் நம்ம செலுத்தக்கூடாது. நம்ம அப்படியே செலுத்தினோம் அப்படின்னா நம்மளுக்கு நோன்பு முறிஞ்சிடும். அப்படி இல்லை, நம்ம என்னால் முடியலை, யாரெல்லாம் என்னால் முடியலை, எனக்கு இந்த நோன்பை என்ன கொஞ்சம் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் அல்லாஹ்கிட்ட துவா கேட்டுட்டு நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக திறக்கிற மாதிரி திறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நோன்பு முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.